கால் வராது, பைக் வராது, எதுவுமே வர முடியாது. நாளைக்கு திமிரு இந்த மாதிரி 1 லட்சம் கொண்டு வந்துட்டேன், 50,000 கொண்டு வந்துட்டேன். ஐயப்பனோட அருள்னா நம்மளால சமைக்கவே முடியாதுங்க. அடிபட்டு 35 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போது நம்ம இந்த அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போன பிறகு டாக்டர் பார்த்துட்டு காலே எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு சின்ன பையன் டாக்டர் வந்து கால் எடுக்காமல் விரல மட்டும் எடுத்தால் போதும் உன்னை காப்பாற்றி விட்றேன்னு சொல்லி போட்டு என்னைய காப்பாற்றி விட்டார். அவர் பேர் ஐயப்பன். அது வரைக்கும் நான் ஐயப்பன் நினச்சதே கிடையாது. ஐயப்பனை சாமி கும்பிட்டு கால் சரியான பிறகு வரேன்னு சொல்லி போட்டு ஐயப்பனை வேண்டிட்டேன். 35 வருஷமாக போகணுன்ட்டு போக முடியல. 30 வருஷம் கழித்து போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. கோயிலுக்கு போனோடனே மழையை பார்த்து நான் பயந்துட்டேன். எப்படிடா மேலே போகிறது? காசு பணம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? கார் வராது, பைக் வராது, எதுவுமே வர முடியாது. ஆனால் டோலி இல்லாட்டி நான் ஐயப்பனும் பார்க்க முடியாது. இந்த டோலியில் வர சொல்லி 4 பேர் சேரில் உட்கார வச்சு என்னை தூக்கிட்டு போனாங்க. போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கீழே கொண்டு வந்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த 35 வருஷம் கனவை டோலிங்க என்னையே கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து ஐயப்பனே என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்கு அது. இந்த டோலியில் தூக்கிட்டு போனாங்களே 85% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தென்காசி மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான். இந்த டோலியில் தூக்கிட்டு போனவங்கள 3/4 பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. விவசாயம் நெல் இந்த மாதிரி நெல் கிடக்கு, அடுத்தாப்புல நெல் இருக்கும், கடலை போடுவாங்க, முளவு நடுவாங்க, எல்லா வேலையும் இருக்குது. விவசாயங்கள் எல்லாமே இருக்குது. கட்டட வேலைக்கு போவோம், ஹேர் கட்ரு, ஒரு கடையிலேருந்து வேலை வைப்பேன். கூலி வேலை எல்லா வேலைக்கும் 9 மணி காலையில் 9 மணி ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் 4 மணி 4:30 தான் விடுவாங்க. அந்த சம்பளம் அங்கே மாதிரி அங்கே ஒரு ட்ரிப் போனால் 2 நாள் சம்பளத்தை பார்த்தெல்லாம் ஒரே நிலையில். பேர் பன்னீர்செல்வம். டோலிக்கு வந்தது என்னோட நண்பர் ஒரு ஆள் கூப்பிட்டாரு. இங்கே வேலை கம்மியாக இருக்குன்னா நீ சரி வா, என் கூட வா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாரு. முதல் நாள் போகும்போதே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லலுக்குள்ளே வாய் எடுத்தேன். ஆனால் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இப்படிலாம் வர முடியாது, எப்படி சமைக்கணும், இவர் எப்படி கடத்த அடைக்க முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், வீடு வாசல் எப்படி கட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு ஒரு ஆள் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாத்ரூம் போயிட்டு உட்காந்துட்டு எந்திக்க கூட முடியாது உண்மையிலே. அந்த 4 ரத்தங்கள் எல்லாம் சென்று குறையும் போது பாத்ரூம் போகிறதுக்கே பாத்ரூம் போக முடியாத அளவில் இருக்குது தங்கி. ஒரு அப்படியே குடும்பத்தை நினச்சி கடன் அந்த ஃபீல் வரும்போது சரியாட்டி அதோட இது என்ன பெரிய இது, அவர் சமைக்கிறாரு நம்ம சமைக்க முடியலையா, அவர் வேலை உட்கார நம்ம வேலை வைக்க முடியல அப்படிங்கும்போது ரன்னிங் ஆயிடுச்சு. அப்படியே பழகிடுச்சு. இங்கே ஊர் நாட்டில் அவ்வளோ சம்பளம் கிடைக்கல. அதுக்காண்டி தான் அங்கே டோலி வேலைக்கு சரி கஷ்டம்தான். இதுவே கடிமனாக வேலை, டோலி சமைக்கிற வேலை கஷ்டம்தான். இருந்தாலும் அதை எல்லாம் தெரிஞ்சு தான் போகுது. கால் முள்ள அத்துப்போம், சும்மாயே அலைஞ்சு மேலேங்களே வந்து கால் முள்ள வலிச்சுப்போம். அவன் எப்போ மேலே எப்பவும் அவன் சாமியை பிடிச்சிருவோம். அதெல்லாம் மேலே கேற வேண்டியிருக்கும். முட்டைலாம் சும்மா போகலாம். எத்தனை ரப்பர் போட்டு நடக்காங்க. ஆசையோடு வருவாங்க. நம்மளும் எல்லாரும் அவன் சமைக்கிறாரு இத்தனை போல இருக்காப்புல, அவர் சமைக்க நம்ம சமைக்க முடியாதா அப்படின்னு வரல. அந்த நீலிமலை ஏற்றத்தை பார்த்தோன்னே எப்பா சாமி நம்மளால முடியாது, ஊருக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஐயப்பனோட அருளால் நம்மளால் சமைக்க முடியாதுங்க, முடியவே முடியாது. அங்கே போய் ஐயப்பா டோலி தொட்டு கும்பிட்டு ஐயப்பா சாமியை சட்டம்னு சொல்லிட்டு இழுக்கும்போது அதோட ரன்னிங்கில் போய்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் பெரிய ஆள் ஒத்தசம் எடுக்க போன ஆளு, அப்படி ஒத்தசம் எடுக்க போன ஆள் அப்படி பழக்கத்தில் சரி இந்த மாதிரி அப்படி வந்து ஆளுகளை ஒன்று ஒன்றா இதாகிக்கிட்டது. ஒத்தசம் வந்து இப்போ பேக்கு இந்த மாதிரி புட்டேஜ் இதெல்லாம் கொண்டு வரும்போது
உங்களால் கொண்டு போக முடியாது. அப்போ ஒத்தசம் வந்து ஒரு ஆள் அதுக்கும் இந்த மாதிரி பாஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துகிட்டு கொண்டு போய் எங்கே சேர்க்கணும், நீங்கள் இப்போ எந்த இடத்துல கொண்டு போய் கொண்டு அங்கே போய் சேர்த்துடுவார். அதான் ஒத்தசம். 3 பாஸ் எங்களுக்கு 3 பாஸ் வாங்கணும். பாஸ் இல்லைன்னா மொத்தம் பம்பு ஆற்றுல அங்கே போக முடியாது. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆன்லைனில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி பொலிட்டிஷன் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பொலிட்டிஷனில் போய் வாங்கணும். அது வாங்கிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதை கொண்டு போய் நேராக பம்பை பொலிட்டிஷனில் போகணும். அவங்க போலீஸ் பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை கொண்டு போய்ட்டு மராமத்து பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அங்கே கொண்டு போனால் டோலி பாஸ் அதுவும் கொடுப்பாங்க. அது எடுத்துகிட்டு விஜிலன்ஸ் பாஸ், அந்த 3 பாஸ் வாங்கணும். 3 பாஸ் எடுத்தால் தான் அங்கே டோலி சமக்க முடியும். அது 150 கிலோ தாங்கும் கம்பு. 150 200 கிலோ தூக்கிடலாம். சில சாமி கனத்த சாமியும் வருது, சின்ன சாமியும் வருது. அதுக்கான வெயிட்டை பொறுத்து சில கம்பு உத்து போயின்னு சொட்டக்கு நொடிஞ்சிடும். ஆமாம், கம்பு மேலேருந்து சாமி மாதிரி கீழே இறக்கி வர அப்படியே கம்பு தம்முன்னு சொட்டக்குன்னு கேட்டாலே இறக்கி விட்றோம் சாமி. இல்லைன்னா நொடிஞ்சு எத்தனை சாமி கீழே விழுந்திருக்கு. அதனால தான் போலீஸ்காரங்க நம்மளை நிற்க விடாமல் கம்பு புது கம்பை வாங்கி கட்டிச்சோமா அப்படிங்காங்க. கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை தான். சாதாரணமாக ஒரு சாமி மேலே ஏறி போட போக முடியாது. இருமுடி வச்சுட்டு மேலே ஏறி போடுவேன். நாங்கள் அந்த சாமியை வச்சுட்டு டோலியே 40 கிலோ 50 கிலோ இருக்கும். சாமியை வச்சுட்டு டோலியை வச்சுட்டு நாங்களும் போகணும். சாமியை கீழே போட்டுறக்கூடாது. இதில் இடையில சாமிமார் விலகவும் செய்யாது. ஸோ டோலி சாமி டோலின்னு சொல்லி சத்தம் போட்டு தான் நாங்கள் போவோம். கொஞ்சம் கஷ்டமான வேலை, கொஞ்சம் இல்லை, நல்லா கஷ்டமான வேலை. அதுக்கு தக்கன பைசாவும் இருக்குது. தோள்பட்டையெல்லாம் வெயிட்டு காய்ச்சிரும். சிலவருக்குலாம் காய்ச்சி இந்த காளமாட்டுக்கு திமிரு இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கும். தூக்குறதுனால பிரச்சனை வந்து எல்லாம் முட்டெல்லாம் தேய்மானம் ஆகிடும். ஆன்மக்குறவு கம்மியாயிடும். இங்கேருந்து மேலே ஒரே ரன்னிங்கில் போகிறோமா, உடம்புல காடு மொத்தம் எல்லாம் உடம்புல உள்ள நீர்ச்சத்து எல்லாம் போயிடும். சாதாரண ஒரு மனுஷனுக்கு வேர்க்கிறது கம்மியாக தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக வேர்த்துச்சுன்னா உடம்புல உள்ள நீர்ச்சத்துக்குள்ளே வெளியாயிடும். இது நாங்கள் டோலி தூக்கும் போது மழை பெய்யும், சர மழை பெய்யும். அந்த மழையிலையும் வேர்த்து விடுவோம். கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை கண்ணாலையும் பார்த்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் தெரிஞ்சு தான் வேலைக்கு வர்றோம். எலும்பில் விளைவிடும், சவு விட்டுரும், செருப்பு கீழே வந்துக்கிட்டு சட்டக்குன்னு இப்படி விளைவிடும். ஆமாம், அதெல்லாம் பார்த்து வர வேண்டியிருக்கலாம். கால் பேசிக்கணும் இப்போ வேண்டி வீங்கிக்கிறோம். இல்லை விட்டுட்டு ஒரு வருஷம் போகாமல் இருந்துட்டு அவன் போகிறான் இவன் வீட்டில் வந்து அங்கே வந்துட்டு இவ்வளோ ரூபா கொண்டாட்டேன் அவ்வளோ ரூபா கொண்டான்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டில் பொம்பளையால் வையுதுல, அப்போ நீ உனக்கு மட்டும் பேசிட்டு ஆச்சா வச்சுன்னு வையும். அப்போ நம்ம சரி உண்மை பேர வேண்டிய நம்ம அந்த தானம் கொடுத்துருதுல. இப்படியும் கஷ்டப்படுதாங்களோ, அப்போ நம்ம இனிமேல் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. 1 லட்சம் கொண்டு வந்துட்டேன், 50,000 கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அவன் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். உறக்கங்கள் இருக்காது. பனி மழை பெஞ்சால் அந்த குரங்கு குத்து வச்ச மாதிரி இப்படி குத்து வச்சுட்டு இருக்கணும். தண்ணிக்கு மேலே படுத்துக்கணும். அது தண்ணி கீழே ஈரமாக கிடக்கும். அதில் பிளாஸ்டிக் சாக்கு, அதுக்கு மேலே சணல் சாக்கு, அதுக்கு மேலே நாங்கள் கொண்டு ஒரு பாய் பெட்ஷீட் போட்டு அதுக்கப்புறம் தான் கிடைக்கிறத 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் உறக்கணும். அவ்வளோ, அதுக்கு மேலே உறக்க மாட்டோம். ஐயப்பனோட அருள் இல்லாமல் மேலே ஏற முடியாது. அதை சும்மா சொல்லுவாங்க, அப்போ ஐயப்பன் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. என்னோட நம்பிக்கையில் ஐயப்பன் இருக்கார். தோழர்களுக்கு ஐயப்பன் டோலி செமக்க வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டமான வேலை இருக்குது. வந்தாலும் கல்யாணம் முடிக்காத வர வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, காசு கொடுத்தா டோலி பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க. அதே காசு நான் கொடுத்துட்றேன், அது மேலுக்கு முன்னால் என்னை தூக்கிட்டு போக முடியுமா?